அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய வாரம், புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். இறைவனின் கட்டளைகள் நம் வாழ்வை நேர்மையிலும் அன்பிலும் வழிநடத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. பெற்றோருக்கு மதிப்பளிப்பதும் பிறரின் நலனில் அக்கறை கொண்டு நம்மை போலவே அவர்களை நேசிப்பதுமே உண்மையான வாழ்வின் அடையாளம். தீமைகளை அகற்றி பெற்றோரை போற்றி நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் சுயநலமற்ற அன்பை பகிர்ந்து இந்த நாளை தொடங்குவோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 19 அதிகாரம் 18 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமை உள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் உமது கட்டளைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக கீழ்ப்படிந்து வாழும் நல் மனதை தந்தருளும். பெற்றோரை மதித்து நடக்கவும், தங்களை நேசிப்பது போல தங்களை சுற்றி உள்ள பிறரையும் அன்போடு நேசித்து நேர்மையான வழியில் நடக்க உமது தூய ஆவியின் ஞானத்தால் அவர்களை வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.